This video is sponsored by Educate. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பை எக்ஸ். இது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக மேக்ஸிமம் மினிமமாக ஸோ எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? யூ பை வி மெத்தட் இந்த ப்ராப்ளத்துக்கு யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் யூ டேஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ், வி ஈக்குவல் டு எக்ஸு வி டேஸ் ஈக்குவல் டு 1. ஃபார்முலா u by v மெத்தடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u dash v minus u v dash divided by v ஸ்கொயர். அப்போ என்ன நடக்குது அப்படிங்கும்போது யூவோட வேல்யூ u டேஷோட வேல்யூ செக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள். u dash ஃபஸ்ட் வேல்யூ u dash வேல்யூ வந்து 1 by x இன்ட்டு v வந்து x மைனஸ் u வந்து log x இன்ட்டு v dash வந்து 1. இது நியூமரேட்டர். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா x v ஸ்கொயரோட வேல்யூ. இது இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆர் லோக்கல் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கும்போது நம்ம வந்து மேபி ஃபர்ஸ்ட் டெரிவேட் டெஸ்ட்டில் போகலாம் ஆர் செகண்ட் டெரிவேட் டெஸ்ட்டில் போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டெரிவேட் டெஸ்ட்டில் என்ன நடக்கும், செகண்ட் டெரிவேட் டெஸ்ட்டில் என்ன நடக்கும், தென் நான் ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட போகிறோம். அப்போ இந்த 1 பை எக்ஸுன்னு கேன்சல் ஆனால் இதனோட சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 மைனஸ் லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. இதான் வந்து நம்மளுடைய எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ அந்த வேல்யூ நம்ம 0 போடும்போது 1 மைனஸ் எக்ஸ் log x divided by x squared equal to 0, which implies that 1 minus log x equal to 0 or log x equal to 1. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெகிரேஷனில் வந்து லாக்னு வரும்போது பேஸ் ஈன்னு இருக்கும். நேச்சுரல் லாக் கிடையாது, பேஸ் 10 கிடையாது, லாக் ஈன்னு இருக்கும் பேஸில். அப்போ இதனால் என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன ஃபார்முலா அப்படி சொல்லிக்கிறேன். a பவர் x equal to b னா x equal to log a b. Otherwise log e x equal to b னா x equal to e பவர் b. அப்போ இந்த ஈங்கிறது வரும்போது இங்கே பவர் வந்து பேஸில் மாறும். அப்போ x equal to e பவர் 1 அண்ட் x equal to e. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஈயோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், லைஸ் பிட்வீன் 2 to 3. ஈயோட வேல்யூ லைஸ் பிட்வீன் 2 3 எக்ஸாக்டாக 2.7 சம்திங் வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பாசிட்டிவ் தான், ஈயோட வேல்யூ பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது. இப்போ நம்ம இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேசஸ் பற்றி பேசும்போது நம்ம இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இன்டர்வல் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு அல்ஜிபிரிக் கான்செப்ட்னால மைனஸ் இம்பிரிட்டிவ் இம்பிரிட்டிவ் எடுப்போம். ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட் வந்து வேறு மாதிரி எடுப்போம். இது அல்ஜிபிரிக் கான்செப்ட் வந்து இது எடுக்கிறோம். 1 இ கிடைக்குது, ஈங்கிறது வேல்யூ இங்கே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே 0 இருக்கும், இங்கே 0ங்கிற ஒரு பாயிண்ட், இங்கே 1ங்கிற பாயிண்ட், இங்கே 2ங்கிற பாயிண்ட் இருந்தால் 2.7, இங்கே 3ங்கிற பாயிண்ட்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். சரிங்களா? அப்போ இது இப்போ இன்டர்வல் ஃபார்ம் பண்ணும்போது இது இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மேக்ஸிமம் மினிமம் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ என்னாச்சு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இ டு இன்ஃபினிட்டி. ஈயோட வேல்யூன்னு 2.7 சம்திங் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம இன்டர்வலை வந்து எக்ஸாக்டாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன, ஆக்சுவலாக நான் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா சீரியல் நம்பர் இன்டர்வல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அண்டு சைனு இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக மேக்ஸிமமாக மினிமம் இந்த மாதிரி நான் டேபிள் ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வல் என்ன கிடைக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இ. ரெண்டாவது இன்டர்வல் என்ன, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இ ஃபஸ்ட் இன்டர்வல். செகண்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இ டு இன்ஃபினிட்டி. இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இன்னும் என்ட்ரி பண்ணல, அதனால் இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கோங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, 1 மைனஸ், இதுதான் நம்மளுடைய எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 மைனஸ் லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். லாக் எக்ஸ் இது,
இப்போ என்ன பண்ண போறீங்க? எக்ஸோட வேல்யூ பார்க்க போறீங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இங்க 0ங்கிற வேல்யூ டஸ் நாட் எக்ஸிட். லாக் 0 வந்து எப்பயுமே வந்து டஸ் நாட் எக்ஸிட். அதனால என்ன பண்ண வேணும்னா, லாக் 0 வேல்யூ எடுக்கக்கூடாது. அண்ட் லாக்ன்னு வரும்போது என்ன பண்ண வேணும் அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நெகட்டிவ் வேல்யூ கண்டிப்பா இருக்காது. லாக்ன்னு வரும்போது நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்னு இருந்தா எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 தான். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. அப்ப இந்த வேல்யூ கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸிட் ஆகாது. அதனால மைனஸ் இன்ஃபினிட்டி டூ 0ங்கிற வேல்யூ நம்ம எடுக்க முடியாது. அப்ப இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட் என்ன ஆகும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டூ 0ங்கிற பார்ட் இது 2ஆ டிவைட் ஆகுது. அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி டூ 0ங்கிற பாயிண்ட்ல லாக் எக்ஸிட் ஆகணும் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு இங்கிருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்? 0 டு இன்ஃபினிட்டி எடுக்க போறோம். சரிங்களா? அப்ப 0 டு இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரும்? இங்க ஈங்கிற பாயிண்ட் இருக்கனால நம்ம ஈங்கிற பாயிண்ட் மட்டும் செக் பண்ண போறோம். 0 டு இன்ஃபினிட்டிக்கு ஈங்கிற பிரேக் ஆகணும்னா நான் என்ன பண்ண போறேன்? இங்க ஈங்கிற பாயிண்ட் நான் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ங்கிறது நெகட்டிவ் வேல்யூ. அப்ப அந்த நெகட்டிவ் வேல்யூல என்ன நடக்குது? இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்காது. எக்ஸிட் ஆகாது. லாக்னு கேஸ்க்கு வந்து எக்ஸிட் ஆகாது. ஏன்னா எல்லாமே நம்ம லாக் தான் கொடுத்துக்கிறாங்க. f of x equal to log x by x தானே. அப்ப இங்கேயே கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேசஸ் நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். x greater than 0ன்னு இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா லாக் கேஸுக்கு இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது கொடுக்கலனாலும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாக் வந்து நெகட்டிவ் வேல்யூல எக்ஸிட் ஆகாதுன்னு. சரி, இப்போ இந்த இன்டர்வல்ல அப்ப நம்மளுக்கு இந்த பார்ட் கிடையாது. அப்ப 0 டு e 0 டு e என்ன கிடைக்கும்? 1ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, 2ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, 0 பாயிண்ட் சம்திங்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். லாக்ரதம் கான்செப்ட் கிளியரா இருக்கணும் தான் நல்லா கிளியரா புரியும். என்னன்னா லாக் ஆஃப் 0.5ன்னு வந்ததுன்னா என்னோட வேல்யூ நெகட்டிவ்ல நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி லாக் ஆஃப் 1.5ன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ்ல நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ் இது. அப்போ இந்த மாதிரி ஐடியாவில் நம்ம நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு ஐடியா, செகண்ட் பார்ட்டு டேரெக்டாக போட்டலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் கிளியராக போடணும். அப்போ இங்கே வந்து என்ன போடுவீங்கன்னா, சப்போஸ் 0.1 போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் என்ன வாங்குறாங்க? பாசிட்டிவ் வாங்குறாங்க. சரிங்களா? இது 0.1 போட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க? பாசிட்டிவ் வாங்குறாங்க. அப்போ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சைன் என்ன ஆகும்? இன்க்ரீசிங் ஆகும். அப்போ எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 1னா எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் 1னா அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் லெஸ் தென் 1னா லாக் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா லெஸ் தென் 0. சரிங்களா? எக்ஸ் கிரேட்டர் தென் 1னா லாக் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா லாக்கோட வேல்யூ வந்து லாக் எக்ஸோட வேல்யூ வந்து 0. இந்த 3 கேஸ் நான் வச்சுட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கிரேட்டர் தென் 1 கேஸ்க்கு வந்து நம்ம இது ஈஸி. அப்போ கிரேட்டர் தென் 1னா இதுதான் நம்மளுக்கு கிரேட்டர் தென் 1 ஐடியா. அப்போ நம்மளுக்கு என்னாச்சு? இ டு இன்ஃபினிட்டி விட 1லேருந்து 1க்கு அப்புறம் வர வேல்யூ வந்து இது பார்த்து போட்டோம்னா நமக்கு கிரேட்டர் தென் 0 தான் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? கிரேட்டர் தென் இ அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இது மைனஸ் வேல்யூவில் பெரிய வேல்யூ கிடைக்கும். 1 விட பெரிய வேல்யூ கிடைக்கும். 1 விட பெரிய வேல்யூ வரும்போது இது நெகட்டிவ் ஆயிரும். 1 விட பெரிய வேல்யூ வரும்போது இது நெகட்டிவ் ஆயிரும். இது நெகட்டிவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஏன்னா 1 விட பெரிய வேல்யூ அப்படிங்கும்போது நல்லா பார்த்துங்க. லாக் இங்கே வந்து ஈயோட வேல்யூ 2.7 சொன்னோம்னா இங்கே வரும்போது 2.7க்கு மேலே ஈயை விட பெரிய வேல்யூ 2.7க்கு மேலே வந்ததுன்னா இதனோட ஒர்க்கு வந்து நம்ம பெருசாக போகும். பெருசாக போகும்போது 1 சம்திங் மேலே போகும். அப்படிங்கும்போது 1 விட இந்த வேல்யூ பெருசு. 1 விட இங்கே வர வேல்யூ பெருசு வந்து நெகட்டிவ் ஆயிடுது. நெகட்டிவ் என்ன ஆகும்? டிகிரீசிங் ஆகும். அப்போ இன்க்ரீசிங் டு டிகிரீசிங் என்ன நடக்குது? இன்க்ரீசிங் டு டிகிரீசிங் வந்து மேக்ஸிமம் ஆயிடும். இன்க்ரீசிங் டு டிகிரீசிங் வந்து மேக்ஸிமம் ஆயிடும். அட் எ பாயிண்ட் யாரு? எக்ஸ் ஈக்குவல் டு இ. அட் எக்ஸ் ஈக்குவல் டு இ. அப்போ நம்மளுக்கு இ டு இன்டர்வல் இதில் 2ஆ டிவைட் ஆகுது. இந்த கான்செப்ட் கொஞ்சம் நான் வச்சுங்க. அப்போ 0 டு இ எடுப்பீங்க. 0 டு இல என்ன நடக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன அடுத்த ஒர்க் என்னன்னா இன்க்ரீசிங் டிகிரீசிங் போட்டோமா, மேக்ஸிமம் மினிமம் போட்டுட்டோமா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் போட்டுட்டோம். அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. நம்ம எஃப் ஆஃப் இ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏன்னா எஃப் இஸ் இன்க்ரீசிங் ஆன் என்ன பாயிண்ட்? எக்ஸ் ஈக்குவல் டு இ அண்ட் எஃப் ஆஃப் இயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் இ எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். லாக் இ பேஸ் இ டிவைடட் பை எக்ஸ் இ. லாக் இ பேஸ் இயோட வேல்யூ 1 அப்போ 1 பை இ. அப்போ எஃப் ஆஃப் இயோட வேல்யூ 1 பை இ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸில் இன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. சரிங்களா? இ போட்டிங்கன்னா 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ போட்டிங்கன்னா 1 பை இ. ஸோ இதுதான் நம்மளுடைய மினிமம் பாயிண்ட். ஓகே, இன்க்ரீசிங் டு டிகிரீசிங் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ பாயிண்ட் என்ன கிடைக்குது? இ கமா 1 பை இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு போட்டுட்டேன். இது செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சுட்டு போடலாம்.
செகண்ட் டெரிவேட்டிவ்ல என்ன நடக்குது? f dash of x வேல்யூ நம்ம கையில் இருக்குது 1 minus log x divided by x squared. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா f dash of x equal to 1 minus log x divided by x squared. அப்போ இதுக்கு நீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்போ f double dash of x that is equal to u by v whole dash, u by v whole dash equal to u dash v minus u v dash divided by v squared. அப்போ என்னாச்சு? u ஓட வேல்யூ 1, 1 ஓட டெரிவேட்டிவ் 0, log x ஓட டெரிவேட்டிவ் 1 by x. அப்போ ஆல்ரெடி மைனஸ் இருக்குது 1 by x இன்ட்டு v ஓட வேல்யூ x squared மைனஸ் u வந்து 1 minus log x இன்ட்டு v dash வந்து 2x divided by v squared வந்து x power 4. இந்த டேர்ம் கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் 1 plus log x. ஓகே, இதை நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போவோம்னா வெளியே வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ என்னச்சு? 1 minus log x இங்கே 2x இருக்குதா? 2x போட்டுருங்க divided by x power 4 divided by x power 4. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்ல f double dash of xக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். கரெக்டுங்களா? f double dash of x இது கிடைக்குது. ரெண்டுக்கு நெகட்டிவ் இருக்குன்னா நான் மைனஸ் வெளியே எடுத்துக்கிறேன். மைனஸ் வெளியே எடுத்துட்டா என்ன நடக்கும்? 1 plus 2x minus log x divided by x power 4. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிக்கிறீங்க? ஈன்னு சொல்லிக்கிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ at x equal to e, at x equal to eங்கிறது நம்ம ஆல்ரெடி f dash of xல போட்டுட்டோம். அப்போ f double dash of xல e போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ஆல்ரெடி மைனஸ் வேல்யூ வெளியே இருக்குது. இது e power 4 இஸ் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ். இது 1 பாசிட்டிவ், 2 இன்ட்டு e பாசிட்டிவ். இது வந்து என்ன கிடைக்கும்? log e பேஸ் e வந்து 1. இந்த 1 கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குன்னா 2 மைனஸ் வெளியே இருக்குது 2e by e power 4. இது கட் ஆன e cube that is equal to minus 2 by e cube. அப்போ இது என்ன ஆகுது? கிரேட்டர் தென் 0ன்னு வருது. அப்போ கிரேட்டர் தென் 0 மீனிங் என்ன? சாரி, மைனஸ் இருக்குது, இது லெஸ் தென் 0. e அதாவது 2 by e cube வந்து கிரேட்டர் தென் 0, வெளியே வந்து மைனஸ் சைன் இருக்குது. அப்போ வெளியே வந்து மைனஸ் இருக்குதுன்னா லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0னா என்ன மீனிங்? f double dash of x வந்து லெஸ் தென் 0னா f double dash of x வந்து லெஸ் தென் 0னா f is maximum at x equal to e. ஆல்ரெடி f of e ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. f of e ஓட வேல்யூனா 1 by e. Therefore our conclusion, f is maximum on e comma 1 by e. So both second derivative and first derivative completed. நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போயிடுங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டாலும் சரி. தேங்க்யூ.